மனவளர்ச்சி குன்றிய மாணவனின் பிறந்தநாள் விழாவில் குடும்பத்துடன் கலந்து கொண்ட அமைச்சர் காந்தி திடீரென கண்கலங்கி நின்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கான விஸ்வாஸ் சிறப்பு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நூர்ஜஹான் என்பவரின் 3 பிள்ளைகளில் 2வது பிள்ளையான 30 வயதான ஜாஃபர் என்ற மகன் தனது சிறுவயது முதலே மூளையில் குறைபாடு ஏற்பட்டு மனவளர்ச்சி குன்றியவராக இருந்துள்ளார். மனவளர்ச்சி குறைபாடு காரணமாக தன்னுடைய பிள்ளைக்கு சிகிச்சை அளிப்பதற்கு குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமாக அவரது பெற்றோர் இப்பள்ளியில் சேர்த்துள்ளனர். சுமார் 29 ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்று ஜாஃபர் தனது 30வது பிறந்த நாளை விஸ்வாஸ் பள்ளியில் கொண்டாடினார். அதற்கு பள்ளி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மனவளர்ச்சி குன்றிய மாணவர் ஜாஃபருடன் கேக் வெட்டி உற்சாகத்துடன் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தார். இதையடுத்து பிறந்த நாள் விழாவில் ஜாஃபரின் கடந்த காலத்தை குறித்து அவரது தாயார் நூர்ஜஹான் பேசிக் கொண்டிருந்த போது அமைச்சர் காந்தி திடீரென மனவேதனையுடன் 2 கைகளையும் உயர்த்தி பிடித்து கண் கலங்கியவாறே சிறிது நேரம் நின்றுவிட்டு மனவளர்ச்சி குன்றிய மாணவனை பார்த்தபடி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த நிகழ்வு பிறந்தநாள் விழாவில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Thank you.